ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னம்மா ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சு இவ்வளோ நாள் ஆகுது, கார்டனிங் வீடியோலாம் வரவே இல்லையேன்னு தெரிஞ்சவங்களாம் கேட்டே தாங்க இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் பண்ண கார்டனிங் எப்படி, ஏன்னா பழைய வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டனுக்குனே பெரிய ஸ்பேஸ் இருந்ததுங்க, நிறைய செடியெல்லாம் வளர்த்தோம். ஆனா இப்ப இருக்கிற வீடோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தாலும் சும்மா விடுவோமா? இதுக்காகவே நேற்று ஹோம் டிப்போ போய் இந்த மண்ணு மூட்டை அப்புறம் கொஞ்சம் செடி சில பாட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஹோம் டிப்போல செம்ம டீலுங்க. நிறைய செடிங்க வந்து $3 இருந்துச்சு. இந்த டொமேட்டோ பிளான்ட் இருக்குல்ல, இது நார்மல் டொமேட்டோ இல்லைங்க, பிளாக் பியூட்டியா, அதாவது கருப்பு தக்காளி எல்லாம் கருப்பு கருப்பா காய்க்குமாங்க. இந்த வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு தக்காளி செடியும் வாங்கினாங்க. இதை வந்து இங்க ரோமா தக்காளி சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இதை பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம். இதனோட டம்ளர் மாதிரி இருக்கு இந்த பாட்டு. இதுல இவ்வளவு பெரிய செடி பாருங்க. இதுல ஃபுல்லா வேறு தாங்க, மண்ணே இருக்காது. இவங்க வளர்த்த மாதிரியே நம்மளும் வளர்க்கணும்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் போட்டதாங்க முடியும். இது அந்த வேர் பகுதியில போட்டு செடியெல்லாம் வச்சோம்னா நல்லா வளருங்க. இந்த சில்லி பிளான்ட்டும் நான் கடையில தாங்க வாங்கினேன். ஆனா இந்த குட்டி பாட் பாத்தீங்கன்னா நான் வீட்லயே விதை போட்டுதுங்க. 1 month கிட்ட ஆகுது, இவ்வளவுதாங்க வளர்ந்துருக்கு. இன்னும் இதை தவிர நிறைய பிளான்ஸ்லாம் வாங்குற ஐடியாஸ்லாம் இருக்குங்க. கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். தேங்க்யூ.